ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜும் கார்டியன் ஏஞ்சல் மெசேஜும் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கான மெசேஜஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும், நல்ல ஒரு தாட்ஃபுல்லான மெசேஜஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இன்றைக்கான மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்றைக்கி வந்திருக்க 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்குது நெகட்டிவிட்டி, வரி அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ். ஆக்சுவலாக இந்த கார்டு ஏன் வந்திருக்குன்னா, உங்களோட தாட்ஸை நீங்கள் தாங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களை மற்றவங்களோட வார்த்தைகளோ மற்றவங்களோட ஆக்ஷன்ஸோ உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களை ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது, உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும். அந்த பர்சனோட வார்த்தை உண்மையாலுமே உங்களை பாதிக்குதா, இல்லை நீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? எல்லாமே உங்களோட எண்ணத்தில் தாங்க இருக்குது. ஸோ சில பேரோட ஒரு டீக்ரேட்னஸ், சில பேர் உங்களை இறக்கி பேசுகிறாங்க, உங்களை காயப்படுத்துறதுக்காகவே சில வார்த்தைகளை விடுறாங்க. உங்களை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணாலும் அவங்க உங்களை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்களையும் மாற்ற ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பேச்சு மூலயமா. நீங்கள் அதுக்காக உட்காந்து வரி பண்ணுறதோ, நெகட்டிவ்குள்ளே போகிறதோ, இல்லை நீங்கள் தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிக்கிறதோ, இது உங்களுக்கு தாங்க அது பாதிப்பு. அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறத அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க அதனால் மகிழ்ச்சி கூட அடையலாம். இது ஒவ்வொருத்தரோட அவங்க வேணும்னும் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி தெரியாமல் கூட அவங்க உங்களை டிகிரேட் பண்ணலாம், டவுன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் உங்களோட மனசாட்சிப்படி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. இதில் அவங்க இதாக சொன்னாங்கன்னா, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது, எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினைங்க. அந்த நெகட்டிவிட்டியும் அந்த வரியும் தூக்கி வீசுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு உங்களோட எண்ணம் தாங்க பெஸ்ட்டாக இருக்கணும். உங்களோட எண்ணம் தான் முதல்ல இருக்கணும். மற்றவங்களோட பேச்சும் மற்றவங்க உங்களை டவுன் பண்ணுறதும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எண்ணம் தாங்க அங்கே ஜெயிக்கும். எப்போவுமே நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. மற்றவங்க உங்களை இறக்கிறதுக்காக வேணும்னே பிளான் பண்ணலாம், இல்லை தெரியாமல் கூட சொல்லலாம். நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. பாருங்கள், செகண்ட் கார்டே உங்களுக்கு வந்திருக்கு ஸ்பீட், ஆக்டிவிட்டி அண்ட் மல்டி டாஸ்கிங். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது விவேகத்தோடு செய்யணும். உங்களோட ஒவ்வொரு செயலும் உங்களோட செயல்பாடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கான திறமையை நீங்கள் அதிகரிச்சுக்கணும். நீங்கள் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுற பர்சன் ஆல்ரெடி. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் மல்டி டாஸ்கிங் பர்சனாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் எந்த விதத்துலையும் மற்றவங்க குறைக்காமல், மற்றவங்க குறைச்சி பேசாமல் அதுலேருந்து வெளியே வர்றது உங்களோட பொறுப்பு. இது முழுக்க 100%, நான் 99% கூட சொல்ல, 100% சொல்கிறேன். உங்களோட எண்ணம் தாங்க உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். மற்றவங்களோட பேச்சும் மற்றவங்களோட டிகிரேஷன் என்றைக்குமே உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களோட ஆக்ஷனில் நீங்கள் முன்னேறி காமிங்க. நீங்கள் உங்களோட திறமையை வளர்த்துக்கங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட்டு உங்களை நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. தேர்ட் கார்டும் அதான் வந்திருக்கு உங்களுக்கு, ரிலீஃப், ஹோப் அண்ட் மூவிங் ஆன். இந்த காய்ச்சலாம் மொத்தமாக சுற்றி எதில் வருதுன்னா, நீங்கள் ஒரு ரிலீஃபை உணரணும். பழைய விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகணும். அந்த நெகட்டிவான விஷயமும் வரி பண்ணுற விஷயமும் உங்களோட தூக்கமில்லாத இரவுகளையும் நீங்கள் விட்டு வெளியே வரணும், மூவ் ஆன் ஆகணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹோப், உங்களுக்கு கிடைக்கிற ஒரு துருப்புச்சீட்டுன்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கை, அந்த ஹோப்பை நீங்கள் பிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வெளியே வரணும். ஸோ இந்த மெசேஜ் யாருக்காக வந்திருக்கு, எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஒருத்தரோட லைஃப்பை இது நல்லபடியாக மாற்றி பாசிட்டிவாக கொண்டு போய் அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மூவ் ஆன் ஆக வச்சதுன்னா, இது பிரபஞ்சம் காட்டுற ஒரு நல்ல வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் ஹோப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கையோடையே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மூவ் ஆன் ஆகுங்க. எந்த பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களோட எண்ணத்தைப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்கு தப்பு நினைக்காதீங்க. உங்களுக்கு தப்பாக நினைக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் விலகி இருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த ஏஞ்சல் வந்திருக்காங்க, அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் ஏஞ்சல் பெத்னி வந்திருக்காங்கங்க.
When you take excellent care of yourself, everybody benefits. Give yourself a relaxing treat today, such as a massage, sea salt bath or pedicure. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்திருக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தான், உங்களோட எண்ணங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க போகிறதில்ல, உங்களோட செல்ஃப் கேர், நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதுலையும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுங்க. மற்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கான மீ டைம் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்கள் கொடுங்க. ஸோ அதுவும் உங்களை ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்க்கு மாற்றலாம். எப்போவுமே மைண்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா உங்களோட பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும். அதுவே உங்களோட மைண்டை ப்ளசண்ட்டாக மாற்றும். சில பேர் ஏன் வந்து வீட்டை வந்து அழகுபடுத்துகிறாங்க, நல்ல வாசனையாக வச்சுக்கிறாங்க, அவங்க வந்து அழகுபடுத்திக்கிறாங்க. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் ஸ்பெஷலாக பண்ணுவீங்களோ, எப்போவுமே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் இருக்கும், இதை பண்ணால் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களோட உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.